நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ, எங்க இருக்க? உங்க பின்னாடி தானே நிக்கிறோம். பின்னாடியா? ஏய், பின்னாடி நின்று என்னடா போன்ல பேசுறீங்க? அண்ணே, இந்த கூலிங் கிளாஸ்ல பில்லா அஜித் ரேஞ்சுக்கு சும்மா கலக்குறீங்கண்ணே. அடே, பர்சனாலிட்டியை லோடு பண்ணத்தான் அந்த கிளாமர் மேரத்தோட பார்வை என் பக்கம் இருக்கும். சரி, பரவாயில்ல, மேட்ருக்கு வர்றேன். கேம்ஸ் விளையாட நீங்க ரெடியா? அண்ணே, கிரிக்கெட்டா ஃபுட்பால் அண்ணே? ஏய், கொஞ்சம் கூட அறிவில்ல. வெயில் அடிக்கிற நேரத்துல அண்ணன் டென்ஷனா வராருல. அண்ணே, மங்காத்த ஆடுவோமா? டேய், எப்ப பார்த்தாலும் நீங்க ரெண்டு பேரும் என்கிட்ட இடக்கு முடக்காவே நடந்துக்கிறீங்க. சீட்டை கிழிச்சு கையில கொடுத்துருவேன். நான் உங்ககிட்ட சீரியஸ் மேட்டர்னு சொன்னது, நம்ம காலேஜுக்குள்ள ஒரு தீய சக்தி உள்ள பூந்துருக்கு. அதை நம்ம தேடி பிடிச்சி அழிக்கல, அது நம்ம காலேஜே தேடிட்டு போயிடும். இப்போ அவங்க நம்ம காலேஜில் 2 இடத்துல தான் தேடி இருக்காங்க. அடுத்து அவங்களோட பிளானை 4 இடத்துல தேடுவாங்க. அதுக்குள்ள நம்ம 4 பேரும். நம்ம 3 பேர் தான் இருக்கோம், நீங்க என்னமோ 4 பேருங்கிறீங்க? ஏய், பேசும்போது அப்படிதான்டா முன்ன பின்ன வரும். நம்ம 3 பேரும் பிரிஞ்சு போய் அவங்கள அட்டாக் பண்ணணும். அண்ணே, நம்ம வாட்ச்மேன் கூட வேலை வெட்டி இல்லாம சும்மா தான் இருக்கான். வேணா அவனை கூட கூப்பிட்டுக்கலாமா? சரி, கூப்பிட்டுக்க. ஆனா ஒண்ணு, நம்ம கூட்டத்தோட கூட்டமா கலந்து அவங்களுக்கு தெரியாம அவங்கள நம்ம கண்டுபிடிக்கணும்டா. அண்ணே, எப்படி நான் அவங்கள கண்டுபிடிக்க முடியும்? நல்ல கேள்வி. பட்டு இப்போ என்கிட்ட அதுக்கு பதில் இல்லை. முதல்ல நீங்க 2 பேரும் பிரிஞ்சு போங்க. நான் தனியா வாட்ச்மேன்ட்ட பேசிக்கிறேன். அண்ணே, நம்ம இப்பவே பிரிஞ்சு போகணுமா? டேய், நீங்க பிரிஞ்சு தான் போகணும். ஆனா ஒண்ணு, உனக்கு மாத்திரம் நான் வாக்கி டாக்கி தருவேன். நீ எப்பவுமே அதில் தான் என்கிட்ட கான்டாக்ட் பண்ணணும். அண்ணே, எனக்கு மட்டும் எதுக்கு நான் வாக்கி டாக்கி? டேய், அந்த திருடுற லிஸ்ட்ல ஓம் பேர்ல தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டவுட்டா இருக்கு. அதனால தான் உனக்கு நான் வாக்கி டாக்கி தருவேன். நீ எப்பவுமே அதில் தான் நீங்க கான்டாக்ட் பண்ணணும். என்னண்ணா என்னைய போய் சந்தேகப்படுறீங்க? விசாரணைன்னு வந்துட்டா நான் பாவ புண்ணியம்லாம் பார்க்க மாட்டேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஆபரேஷன் நம்ம 3 பேரை தவிர ஒரு எறும்புக்கு கூட தெரியக்கூடாது. அண்ணே, ட்ரெஸ் கோட வச்சு கண்டுபிடிச்சாங்கன்னா? அப்படி ஒன்று இருக்கோ? கரெக்டா? நான் சப்பாரி போட்டிருக்கேன், அவன் ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்கான், நீ ஃபார்மல் ட்ரெஸ் போட்டிருக்க. அப்புறம் எப்பரா கண்டுபிடிப்பாங்க? அது இல்லண்ணே, என் ட்ரெஸ்ல கோடு கோடா இருக்குண்ணே. ட்ரெஸ்ல கோடு இருந்தா அதுக்கு பேரு ட்ரெஸ் கோடா? ட்ரெஸ் கோடுன்னா என்னன்னே தெரியாம தான் என்கிட்ட பேசிட்டு இருக்கியா? இங்க வாடா. எஸ் பாஸ். ஏய், இப்போதைக்கு டிஸ்போஸ் ஆகுறோம். சக்சஸ் நம்ம பக்கம் தான் இருக்கணும். போ. ஜெய்ஹிந்த். ஏய், நம்ம என்ன சுதந்திர தினத்துக்கு கொடியேற்றி மிட்டாயா கொடுத்துக்கிட்டு இருக்கோம்? இல்லண்ணே. போடா. சரிண்ணே. 1 மினிட். ஓஹோ, இதான் வாக்கி டாக்கியா? இவங்களுக்கு போய் சிகாகோ பாய்ஸ்னு பேர் வச்சிருக்கேன் பாரு. சீக்கு விழுந்த பாய்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. இந்த பக்கமா ஒரு ப்ரொஃபசர் போனாரே, பாத்தீங்களா? இந்த பக்கம் தான் போனாரு. இந்த பக்கம் நிறைய ப்ரொஃபசர் போறாங்க. நீங்க யாரை கேக்குறீங்க? இல்ல, இப்பதான் போனாரு. ஹைட்டா இந்த பக்கமா தான் போனாரு. இந்த காலேஜுக்கு வர எங்களுக்கே ப்ரொஃபசர் யாரு ஸ்டூடெண்ட் யாருன்னு பெரிய கன்ஃபியூஷனா இருக்கு. இதுல நீங்க வேற. சரி, ஓகே, நீ ஒண்ணு பண்ணு. இங்க இருக்கிற ப்ரொஃபசர் ஒவ்வொருத்தரும் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லு, நான் அவர் எப்படி இருப்பாருன்னு சொல்றேன். எப்பவுமே மூஞ்சி உருன்னு வச்சிருப்பாரு, அந்த ப்ரொஃபசரா? ஆஹா, அவர் இல்ல. இவர் ரொம்ப சாஃப்டா இருப்பாரு. ஓ, எல்லாரும் இந்த கஜினி சூர்யா மாதிரி பாப்பாரு, அந்த ப்ரொஃபசரா? சேச்சே, அவர்லாம் இல்ல. ஓ, ஒருவேளை அந்த சொட்டத்தல மார்பிள் மண்டையன், அந்த ப்ரொஃபசரா? இல்ல இல்ல, இவர் தலை ஃபுல்லா அழகா முடி இருக்கும். ஓ, அந்த ஸ்மார்ட்டா இருப்பாரு, அந்த ப்ரொஃபசரா? ஸ்மார்ட்டா இருப்பாருன்னு தெரியாது, ஆனா அவர்தான். அவர் இந்த லைப்ரரி தான் படிச்சிட்டு இருப்பாரு, போய் பாருங்க. லைப்ரரி பாக்கும். ஓகே, நான் வரேன். தம்பி, எல்லாருக்கும் ஒரு பட்ட பேர் வச்சிருக்கே, அந்த ப்ரொஃபசருக்கு என்ன பட்ட பேர் வச்சிருக்கேன்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த ப்ரொஃபசருக்கு ஃப்ரெண்ட்லி ப்ரொஃபசர்னு பேர் வச்சிருக்கோம். ஃப்ரெண்ட்லி ப்ரொஃபசரா? தேங்க்ஸ். ஓகே. ஃப்ரெண்ட்லி ப்ரொஃபசரா? அவன் மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியவே இல்லை. லைப்ரரி இங்கே தானே இருக்குன்னு சொன்னாங்க. ஒருவேளை இந்த பில்டிங்கா இருக்குமோ? ஹலோ, என்னங்க காலேஜ் ஏதாவது விலைக்கு வாங்க போறீங்களா? இப்படி பாக்குறீங்க? நான் உங்களை தான் பார்க்க வந்தேன். ஐ நோ, எனக்கு தெரியும் நீங்க என்ன பார்க்க வருவீங்கன்னு. சொல்லுங்க. ஹலோ, நீங்க இப்படி வழியிற அளவுக்குலாம் ஒன்றும் நடக்கல. அன்னைக்கு எதுவும் என் தம்பியை பத்தி சொல்லுன்னு சொன்னீங்களே, அதான் கேட்டு போலான்னு வந்தேன். ஆமா ஆமா, உங்க தம்பிக்கு இங்கிலீஷ் ரொம்ப வீக்குங்க. அதான் ஊருக்கே தெரிஞ்ச கதையாச்சே. அப்புறம் நீங்க என்ன புதுசா சொல்றீங்க? எங்க நான் அவனுக்கு ஏதாவது ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்கலாம். அந்த ஹிந்தி சீரியல்லாம் பாக்குறீங்கல்ல,
ஏக் गांव में एक किसान ஹிந்தி டியூஷன்ல இருப்பாங்களே அது மாதிரி நான் ஏதாவது இங்கிலீஷ் டியூஷன் வீட்ல வந்து எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேங்க. அவனுக்கு சுட்டு போட்டாலும் படிப்பு வராது. உங்களை பார்த்தா இந்த காலேஜ்ல ப்ரொஃபசரா வந்து பிரின்சிபல் ஆக போற மாதிரி தெரியுது. தேவையில்லாம அவனுக்கு படிப்பு சொல்லி தரேன் ரிஸ்க் எல்லாம் எடுத்து பியூன் ஆயிடாது. ஐ லைக் யுவர் ஹியூமர் சென்ஸ்ங்க. நான் இப்ப காமெடியே பண்ணல, சீரியஸா தான் சொல்றேன். மாட்னியா இரு நான் பாத்துக்கறேன். ஆமா இதென்ன ஒவ்வொரு புக்கும் கையில 10 கிலோ இருக்கும் போல இருக்கு. பின்ன ப்ரொஃபசர்னா சும்மாவா? எவ்வளவு பசங்களை மேனேஜ் பண்ணணும், எவ்வளவு கத்து கொடுக்கணும், நிறைய படிக்கணுங்க. உங்களுக்கு இந்த புக்ஸ் படிக்கிற பழக்கம் இருக்கா? இருக்கு. குமுதம், ஆனந்த விகடன் இதெல்லாம் படிப்பேன். ஐயோ அது இல்லங்க, இங்கிலீஷ் புக்ஸ்ங்க, இங்கிலீஷ் நாவல்ஸ். இங்கிலீஷ் நான் படிக்கிற புக்லாம் உங்க கடையில இருக்காதுங்க. ஏங்க கடை இல்லங்க, லைப்ரரி. லைப்ரரியா? சரி ஓகே, எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். அண்ட் போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அட்வைஸ். உங்களை பார்த்தா எப்படியும் பழைய மாதிரி இருக்கீங்க, தயவு செஞ்சு இப்படி இருக்காதீங்க ஓகே? அப்புறம் பசங்களும் ஓவரா கலாய்ப்பாங்க. கொஞ்சம் தள்ளுறீங்களா? தேங்க்ஸ்ங்க. ஹலோ, பேர் கூட சொல்லாம போறீங்க? என் பேரா பிரியா. பிரியா நல்லா இருக்கு. எங்க ஒடியிறது? ஒரு இடம் எங்க போயிருப்பான்? அண்ணே, இந்த பக்கம் ஒருத்தன் வந்தானே பாத்தீங்களா? ஆமா, இந்த பக்கம் தான் போனா. ஏன் உன்கிட்ட ஏதாவது திருடிட்டானா? ஆமா அண்ணே, எனக்கே தெரியாம என்கிட்ட இருந்து ஒண்ணு திருடிட்டான். இந்த பக்கம் தான் போனா பார். தேங்க்ஸ்ண்ணே. ஏய் எழுந்துடா. நீ தான் காலேஜில் இருக்கிற பைப்பு புக்ஸ் எல்லாம் திருடுறவனா நீ? நானே திருடுன. ஹாய் சிவா. ஏன் இப்ப பார்த்தாலும் என்ன பார்த்தா ஓடி போயிட்டே இருக்கா? ஏமா உன்கிட்ட என்னமா திருடுனா? காலேஜில் இருக்க பல்பு பைப்பு எல்லாம் இவன் தான் திருடி இருக்கான். என்ன உன்கிட்ட திருடுனா? நீ இப்ப பிரின்சிபால்கிட்ட சொல்லி இவனை டீசை கிழிச்சு வெளியில அனுப்புற. ஐயோ, நான் உன்கிட்ட சொன்னேனா பைப்பு பல்ப் எல்லாம் திருடினான்னு? உனக்கு தெரியுமா அவன் என்ன திருடினான்னு? யோ நிறுத்தியா, ரெண்டு லூசுங்களும் ஏன் உயிர் வாங்குறீங்க? ஏய் சிவா, ஏ போடி. பாரு, உன்னால அவன் ஓடி போயிட்டான். அப்படி என்னதான் உன்கிட்ட திருடுனா சொல்லி தொலை. அது என்ன கையில நகம் உரிக்கிறிய? சீக்கிரம் சொல்லு. என் மனசு திருடிட்டா. ஐயோ, இவங்களெல்லாம் நம்பி காலேஜ் திறந்து உருப்பிட்ட மாதிரி தான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வா. அன்னைக்கு நான் ஒரு ஆம்பளை வெக்கத்து விட்டு உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன், அதெல்லாம் நீ கண்டுக்காம எல்லாரும் முன்னாடி என்னை திட்டி அனுப்பிச்சு விட்டல. யாரா சொன்னா உனக்கு நான் லவ் பண்றேன்னு? அவதான் சொன்னா, உன் ஃப்ரெண்டு தான் சொன்னா, சந்தியா தான் சொன்னா. நீ ஏதோ சாப்பாடு இருக்கு சாப்பிட மாட்டியான், தண்ணி இருக்குது குடிக்க மாட்டியான், தலகாணி இருக்குது தூங்க மாட்டியான். அப்ப இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? மூதேவி, அதுக்கெல்லாம் பித்தம் அர்த்தம். திருநப்புடின்னு சொல்றானுங்க. எத்தனை பேர் இருக்கா அந்த காலேஜ்ல? எவனை கண்டுபிடிக்கிறது? அது யாராது? ஏதோ ஒரு காதல் ஜோடி என்ன பண்றாங்க? ஆனா நான் பாத்தனே, அவ கண்ணை பாத்தனே, அவ கண்ணுல உன் காதல பாத்தனே. அவ கண்ணுல என் காதல பாத்தியே, அப்படியே கீழே குனிஞ்சு பாத்திருந்தேன்னா அவளோட கால்ல என் செருப்பு இருந்திருக்கும். அத பாத்தியா? உனக்கெல்லாம் காதலை பத்தி என்னடி தெரியும்? காதல்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? ஒண்ணு மாதிரி மூஞ்ச பார்த்தா எப்படா காதல் வரும்? எங்க மூஞ்செல்லாம் பார்த்தா எப்படி காதல் வரும் நீ கேக்குற? உங்க மூஞ்ச பார்த்தா அப்படியே காதல் பொங்கி பொங்கி பொங்கல் மாதிரி வருமா? என்ன மாதிரி ஒரு பையன் உன்கிட்ட வந்து காதலை சொல்லியிருந்தா நீ என்ன பண்ணிருக்கணும்? ஓகே பண்ணி ஒரு 4-5 குழந்தைகளை பெத்துட்டு வாழ்க்கையில செட்டில் ஆற வழியா பாப்பி அதை விட்டுட்டா? பேசாம வாயை மூடிட்டு என் கோவத்தை கலப்பாத. காலேஜ்ல இதெல்லாம் நடக்கூடாதுன்னு நினைச்சேன், இதுவும் நடக்குதா? கையங்களமா பிடிக்கிறேன். கொஞ்சம் நிறுத்துடா. ஒரு நிமிஷம் பஸ்குள்ள வரியா? வா. மத்த நேரம்லாம் திட்ட வேண்டியது, அப்புறம் நான் தனியா இருக்கும்போது உள்ளவான்னு கூப்பிட வேண்டியது. செல்லிகள். கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அப்பா பஸ்ல வேற யாரும் இல்ல. இதே சந்தர்ப்பமா யூஸ் பண்ணி என்கிட்ட தவறா நடக்க முயற்சி பண்ணாத. ஓகே? இதுக்கு மேல ஓவரா பேசுன மிதிச்சிட்டு வேண்டாம் அப்படியே. மஞ்சு, உன்கிட்ட இருக்க தப்பு என்னன்னா உன் மனசுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கறத நீ வெளியில காட்ட மாட்டற. உள்ள என்ன இருக்கோ அதை திறந்து வெளியில காட்டு, அப்பதானே எனக்கு தெரியும். ஏய் முலிகண்ணா,
ஓவரா பேசுற வாயை முடிக்கிறதுக்கு மேல. இந்த பாரு மஞ்சு, நீ அதான் என்ன லவ் பண்ண கூப்பிட்டேன். நானா ஒன்னும் உன் பின்னாடி வரல. அப்பெல்லாம் கூப்பிட்டு இப்ப மட்டும் வேண்டானா என்ன அர்த்தம்? இந்த பாரு, இதுக்கு மேல நீ பேசின பச்சை பச்சை திட்டு உடனே நான் ஓங்கி குத்துனேன்னு வச்சுக்கேன், சேப் சேப்பா வாயில இருந்து ரத்தம் வந்துரும். நான் சாதுன்னு மட்டும் நினைச்சிடாதே. ஏய் முழிக்கண்ணா, போது வாயை மூடு. மஞ்சு, என்னைய பழி வாங்குறத நினைச்சிட்டு உன்னைய நீயே கெடுத்துக்காத. இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசினா நேரா பிரின்சிபல் ரூம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறேன்டா. போய் சொல்லு, நானும் சொல்லுவேன். என்னடா சொல்லுவ? நீ என்ன சொல்லுவியோ அதான் நானும் சொல்லுவேன். ஏற்கனவே அந்த ஆள்கிட்ட உனக்கு நல்ல பேர் வேற இருக்கு. நீ ரொம்ப ஒழுங்கோ. சரி விடு, இந்த மாதிரிலாம் நம்ம வளவலன்னு பேசிட்டு இருந்தா பிரச்சனை ஆகிட்டு தான் இருக்கும். பேசாம நம்ம என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். சந்தை என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான். அப்பவே சொன்னா, நான் தான் நம்பிட்டேன். நான் அப்பவே கண்ணத்துல ஒரு அற விட்டுருந்தேன்னா பிரச்சனை இவ்வளவு தூரம் வந்திருக்காது. கண்ணத்துல விடுவியா? உன்னைய சொல்லி குத்தம் இல்ல, எல்லாம் உன்னை பத்தாங்க பாத்தியா, அவங்களுக்கு சொல்லணும். இந்த பாரு, எங்க டாடி மம்மி பத்தி பேசணும்னா அப்புறம் அவ்வளவுதான். இழுப்பேன், அப்படிதான் இழுப்பேன். இந்த பாரு, என் வீட்டை பத்தி எடுத்தனா அப்புறம் உன் டோட்டல் ஃபேமிலி டேமேஜ் பண்ணிடுறேன்டா. நீ கேக்குற வரைக்கும் நான் என்ன அப்படியே கை கட்டி உட்காந்துருப்பேனா? வேற என்னடா பண்ணுவ? ஒரு 2 கையும் உடைச்சு அப்படியே சூப் வச்சு குடிச்சிருவேன். இதுக்கு மேல நம்ம பொறுமையா இருக்க கூடாது, விலகி விட்டே ஆகணும். நீ எல்லாம் வீட்டுல வாழ்ற ஜென்மம்டா, காட்டுல வாழ்ற ஜென்மம். என்ன பிரச்சனை? யோ, என்ன 2 பேர் பேசிட்டு இருக்கோம், மரியாதை இல்லாம கதவை தட்டாம உள்ள வந்துருக்க. கால இருக்கு. மஞ்சு, நீ உன் செக்யூரிட்டிக்காக கூப்பிட்டேன்னு நினைச்சேன். ஆனா ஒரு செக்யூரிட்டியே கூப்பிட்டுருக்கேன்னு எனக்கு இப்பதான் தெரியும். ஓ மூஞ்சி. என்ன பிரச்சனை? அவட்டே கேளுங்க சார். ஏன் உன்கிட்ட வாயிலையோ, நீ சொல்ல மாட்டியோ? இல்ல சார், ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் இவதான் காரணம். அவகிட்ட கேளுங்க சார். என்னமா பிரச்சனை? என்ன பிரச்சனை அந்த முண்டகனங்கிட்ட கேட்டுக்கோங்க. சொல்றா. அது ஒண்ணும் இல்லை சார், அவ எப்பவுமே அதான் ஃபேமிலி பிரச்சனை. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். என்ன நல்ல மீச தொப்பெல்லாம் பயங்கரமா இருக்கு. நீங்க போலீஸ் ஆயிருக்கலாமே, ஏன் செக்யூரிட்டி ஆயிட்டீங்க? லவ் பேர்ட்ஸை பிரிச்சு விட்டு சிலிண்டர் மாதிரி நிக்கிறான் பாரு. இவனுக்குள்ள அப்படி என்னதான் பிரச்சனையா இருக்கும்? ஒண்ணுமே புரியலையே. ஏய், உள்ள யாராவது இருக்கீங்களா? ஹலோ அண்ணா, நான் தானே. டேய், உனக்கு இதே மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்துருக்கேன்ல, அதுல பேசுறா. அண்ணா அண்ணா. டேய் அண்ணே, நான் தானே. டேய், ஏடா திரும்ப திரும்ப இதுலயே போன் பண்ணிக்கிட்டு இருக்க? நான் தான் உனக்கு வாக்கி டாக்கி கொடுத்தேன்ல, அதுல பேசுறா. அண்ணா, இதுல எப்படி பண்றதுன்னு தெரியலண்ணா. எங்க பாட்டி கூட பண்ணணும்னு நினைச்சேண்ணே, பண்ண முடியலண்ணா. அதுல கருப்பா ஒரு பட்டன் இருக்கு பாரு, பாத்தியா? இருக்குண்ணே. ஆமாடா, அதை அழுத்திட்டு பேசு. சரிண்ணே. ஹலோ அண்ணே. ஏய் முட்டா போயடா நீ. உனக்கெல்லாம் போய் வாக்கி டாக்கி கொடுத்து பேச சொன்ன மாதிரி என்ன சொல்லணும்? ஓவர். என்ன ஓவர்னு சொல்றாரு இவர்? என்ன லூசா? நான் பேசவே இல்லை அண்ணே. டேய், திருடனை கண்டுபிடிச்சிட்டியாடா? ஓவர். இல்லண்ணே. அப்புறம் ஏன்டா இதுல பேசுற? ஓவர். இல்லண்ணே, அப்பப்போ ஓவர்னு சொல்றீங்களே, என்ன ஓவர்? ஏய், இதுல வந்து அதிகமா பேசக்கூடாது, அதனாலதான் ஓவர் சொல்றோம். ஓவர் ஓவர். டேய், நீ எங்கடா இருக்க? ஓவர். நான் பாத்ரூம் கிட்ட இருக்கேன். ஓவர். டேய், திருட வந்துட்டானடா? ஓவர். இன்னும் வரலண்ணே. ஓவர். எப்படா சொல்ற? ஓவர். அண்ணே, பாத்ரூம்ல தண்ணி வருதுண்ணே. ஓவர். டேய், நீ அங்க ரொம்ப நேரம் நிக்காத, உடனே கிளம்பு. ஓவர். ஏண்ணே? டேய், அது லேடிஸ் டாய்லெட்ரா, சீக்கிரம் கிளம்பு. ஓவர். அண்ணே, நான் இங்க தான் இருக்கேன்னு எப்படிண்ணே கண்டுபிடிக்கிறீங்க? நீங்க ரொம்ப கிரேட்ண்ணே. டேய், நான் எங்கேயும் இல்ல, உன் பின்னாலதான் நிக்கிறேன். திரும்ப. ஓவர். என்ன டேய், நான் திருடன் தானே சொன்னேன்? திருடி நான் சொன்னேன்? லேடிஸ் டாய்லெட் முன்னால வந்து தேடிக்கிட்டு இருக்க? போடா 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 போ. எங்க போயிருப்பானுங்க? மணி வேற நாளாச்சு, இன்னும் ஒருத்தனையும் காணுமே. ஒருவேளை அந்த திருடன் கூட கூட்டு சேர்ந்து கூட்டு களவாணித்தனம் பண்ணி ஓடி இருப்பானுங்களோ? இவனுங்களை நம்ப முடியாதப்பா. யோ, நான் தான் சொல்லுவேன். இல்ல அவர்கிட்ட நான் தான் சொல்லுவேன். ஆஹா, வந்துட்டானுங்கடா சிங்க குட்டிங்க. அவனுங்க வர்ற வேகத்தையும் மூஞ்சில சந்தோஷத்தையும் பார்த்தா திருடன்களை பிடிச்சிட்டானுங்க போல் இருக்க. டேய் வாங்கடா வாங்கடா. டேய், போன காரம் என்னாச்சு? நான் கண்டுபிடிச்சிட்டேனே. இல்லண்ணே, அண்ணா நான் கண்டுபிடிச்சேன். டேய், ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. என் கூட சேர்ந்த பிறகு நீங்க 2 பேரும் சோட போக மாட்டீங்கடா. அண்ணே, ஒரு பையன் ஒரு பொண்ணு. நிறுத்துங்கடா, நிறுத்துங்க. ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. அண்ணே, நான் முதல்ல சொல்றேனே. எனக்கு டைம் ஆச்சுண்ணா, நான் சொல்றேன் முதல்ல. டைம் ஆச்சு. நான் சொல்றேன், நான் சொல்றேன். நீ என்ன சொல்றது? நீ சொன்னா அவர் கேட்பாரா? அப்படி மட்டும் கேட்டாரு. நான் சொல்றதான் கேட்பாரு. நான் சொல்றத நீ கேட்கணும். நான் தான் சொல்லுவேன். நான் சொல்றத நீ கேட்கணும். இருங்கடா, ஒவ்வொருத்தரா சொல்லுங்கடா. முதல்ல நீ சொல்லு. அண்ணா, எங்கெங்கயோ தேடி நோ யூஸ், யாருமே கிடைக்கலண்ணா.
என்னது கிடைக்கலையா? இப்பதான் கிடைச்சிருச்சுன்னு சொன்னா. அண்ணா சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஏன்னா அவசரப்படுற? சொல்றது கேளுண்ணே. என்ன குழப்புறானுங்க? இந்த ஆள் இப்படிதான் ஐயா, எப்ப பார்த்தாலும் முந்திரி கொட்டை மாதிரி முன்னாடி வந்து நின்று முறைச்சிக்கிட்டே இருப்பாரு. இவரு கிழிச்ச மாதிரி தான். சரி நீ சொல்லு. எங்கெங்கயோ தேடி யாரும் கிடைக்கலையா? ஏய் விட்ட இடத்துல இருந்து சொல்லு. எங்கண்ணே விட்டேன்? எங்கெங்கயோ தேடி யாரும் கிடைக்கலன்னு சொன்னேன்ல, அங்கிருந்து சொல்லு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அண்ணா எங்கெங்கயோ தேடி நோ யூஸ், யாருமே கிடைக்கலண்ணா. என்னது கிடைக்கலையா? இப்பதான் கிடைச்சிருச்சுன்னு சொன்னா. அண்ணா சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஏன்னா அவசரப்படுற? சொல்றது கேளுண்ணே. என்ன குழப்புறானுங்க? இந்த ஆள் இப்படிதான் ஐயா, எப்ப பார்த்தாலும் முந்திரி கொட்டை மாதிரி முன்னாடி வந்து நின்று முறைச்சிக்கிட்டே இருப்பாரு. இவரு கிழிச்ச மாதிரி தான். சரி நீ சொல்லு. எங்கெங்கயோ தேடி யாரும் கிடைக்கலையா? ஏய் விட்ட இடத்துல இருந்து சொல்லு. எங்கண்ணே விட்டேன்? எங்கெங்கயோ தேடி யாரும் கிடைக்கலன்னு சொன்னேன்ல, அங்கிருந்து சொல்லு. அண்ணா சோர்ந்து போய் பிளானு வேண்டாம் மண்ணாங்கட்டி வேண்டான்னு லைப்ரரிக்கு போனா அங்கதானே பார்த்தேன். என்ன பார்த்த சொல்லு. அண்ணா இந்த சின்ன பையன் மாதிரி சுத்திட்டு இருப்பாரு ஒரு ப்ரொஃபசர். ஏய் அவன் தானே அவன்? ஆமாண்ணே, ஸ்டூடெண்ட் கிட்ட வலிஞ்சு பேசிட்டு இருந்தானே. நான் என்ன கேட்கிறேன், அவன் என்ன சொல்றான்? அண்ணா லவ்னு நினைக்கிறேன், பார்த்தேன் அதான் சொல்லான்னு உங்ககிட்ட ஓடி வந்தேன். அட சின்ன பழைய திருடனை கண்டுபிடிக்க சொன்னானே, அவனை கண்டுபிடிச்சியா? இல்லண்ணே. ஐயோ இதத்தான் சொல்றேன் சொன்னியாக்கும். ஆமாண்ணே. உன்னை அப்புறமா கவனிச்சுக்கிறேன். டேய் நீ சொல்றா. அண்ணே இதத்தான் நான் முதல்லயே சொல்றேன்னு, நீங்க தான் கேட்கல. டேய் நான் மடையன் தான்டா, இப்ப சொல்லு. அண்ணே எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கு தெரியுமா? சரி விட்றா, அதுக்கு வேணா என்னை 2 அடி அடிச்சுக்க. அண்ணே வேணாண்ணே, வேணா ஒரு கொட்டு கொட்டிக்கிட்டா. சமயம் பார்த்து பழி வாங்க நினைக்கிறானே. நான் சொல்றா. அண்ணே நேரா டாய்லெட்டுக்கு போனேண்ணே, அங்க போய் பார்த்தனே, அங்க ஒரு பையன் அதான் அன்னைக்கு உன்கிட்ட நின்று அசிங்கப்படுத்தினேன்னு சொன்னான் பாரு, அந்த பையனை. ஏய் இவ்வளவு வழக்கம் தேவையா? விஷயத்த சொல்லி தொலை. அண்ணே அவன் ஓடி வந்து செடியில ஒளிஞ்சானாங்கிறேன். ஒளிஞ்சு ஒரு பொண்ணும் அந்த பையனும் 2 பேரும் சேர்ந்து கூட்டுக்கலவனையா திருடானுங்களா? கண்டுபிடிச்சியாடா? இல்லண்ணே, இவன் வந்து அவளை பாக்குறதும் அவ வந்து இவனை பாக்குறதும் ஒரே ஏண்டா வரும்பேல இத போயா கண்டுபிடிச்ச? அப்ப திருடனை கண்டுபிடிக்கல. இல்லண்ணே உங்ககிட்ட போய் சொன்னேன் பாரு, நீங்க 2 பேரும் வேஸ்டா. அண்ணே ஏய் வாடா நீ கண்டுபிடிச்சிட்டியா? அண்ணே அந்த பொண்ணுங்க. வாடா, உங்க எல்லார் கண்ணுக்கு பொண்ணுங்க மட்டும்தான் தெரியுமா? அண்ணே சும்மா இருண்ணே, எப்ப பார்த்தாலும் எங்களையே திட்டிக்கிட்டே இருக்க. அவனுங்க பெரிய கேவலமான திருடங்களா இருக்கானுங்கண்ணே. ஏடா திருடானுங்க? நம்ம வால்டர் ப்ரொஃபசர் இருக்கார்ல, அவரோட மொக்க மொபைல நார்மல் பூ போட்ட செயின்ல இருக்கும் பாரு, அந்த மொபைலை திருடிட்டு போயிருக்கானுங்க அவனுங்க. என்ன மொபைல்னு சொன்ன? பூ போட்ட செயின். பூ போட்ட செயினா? திருடனா நான் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். நாளைக்கு நான் யாருன்னு அவனுக்கு காட்டுறேன்.